பிப்ரவரி 1 முதல் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நடப்பு கணக்குகள் மற்றும் ஓவர் டிராஃப்ட் கணக்குகள் மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளது. சேமிப்பு கணக்குகளில் பணம் எடுப்பதற்கான வரம்பு தற்போது உள்ளது போலவே தொடரும். வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, பிப்ரவரி 1 முதல் வங்கிகள் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான வரம்பு தளர்த்தப்பட்டுள்ளது, அது பற்றி சொல்லுங்க. அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய ஒவ்வொரு அறிவிப்பும் எப்படி இருக்குன்னா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல்தான் அவர்களுடைய ஒவ்வொரு அறிவிப்பும் இருக்கின்றது. ஏற்கனவே ரிசர்வ் வங்கி 4500 10,000 ரூபாய் வரை ஏடிஎம்ல பணம் எடுக்கலான்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனா இன்னும் இந்தியா முழுமையிலும் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான ஏடிஎம்கள் மூடி கிடக்கின்றன. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னா, போதுமான அளவுக்கு பணம் என்பது வங்கிகளில் இல்லை. அப்போ வங்கிகளில் பணம் இல்லாத போது, ஏடிஎம்மில் பணம் வைக்காத பொழுது, ஏடிஎம்ல எவ்வளவு நாளும் பணம் எடுக்கலான்ற அறிவிப்பு இது வெறும் வெற்று பேச்சாக இருக்குமே தவிர நடைமுறையில் வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு இருக்காது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், வங்கிகளுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை ரிசர்வ் வங்கி வழங்க வேண்டும். அது வழங்காத வரையில் இது போன்ற அறிவிப்பு என்பது பயனளிக்காது. நடப்பு கணக்கு மற்றும் ஓவர் டிராஃப்ட் கணக்குக்கு மட்டுமே இந்த வரம்பு தளர்த்தப்பட்டிருக்கு, சேமிப்பு அக்கௌண்ட்டுக்கு இல்லை. ஸோ அதை பற்றி என்ன சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. அதான் சாதாரண மக்கள் தங்களுடைய ஆண்டு மணியை சேமிப்பு கணக்கில் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க எடுக்க வேண்டிய பணத்தை திருமண நிகழ்ச்சி, மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்காக அவர்கள் பணம் எடுக்க விரும்பும் பொழுது அவர்கள் பணத்தை கொடுப்பதற்கு வங்கிகள் எந்தவித தயக்கமும் காட்டக்கூடாது. ஆகவே நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், இது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியோடு இந்த நடவடிக்கை முடிந்துவிடும். அதற்கு பிறகு மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது, எந்த விதமான அசௌகரியம் இருக்காது என்றுதான் பிரதம மந்திரி சொன்னார். ஆனால் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வங்கிகள்ல போய் வங்கியில பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடம் வாடிக்கையாளர்கள் தகராறு செஞ்சு பணத்தை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இப்ப நிறைய பிரான்ச்ல என்ன பண்றாங்கன்னா, வரக்கூடிய ரெசிப்டை வச்சுதான் பேமெண்ட் பண்ணக்கூடிய நிலை இருக்கின்றது. அந்த நிலை நீங்க வேண்டும். எல்லா வங்கிகளுக்கும் தாராளமாக பணம் கிடைக்க வேண்டும். ஆகவே அதான் எங்களுடைய கோரிக்கை. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார்.